கியோசெரா டாஸ்க் ஆல்ஃபா 1800 பிரிண்டரோட டிரைவரை லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இதற்கான டிரைவர் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிரைவரோட லிங்க் அனுப்புகிறேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை நம்ம எந்த யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் போனீங்கன்னா நம்மளோட பிரிண்டரோட டிரைவர் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் மார்க் பண்ணி காமிக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஹார்ட்வேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு யூஎஸ்பி காம்போசைட் டிவைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்டு 3 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா போர்ட்டு 3, அதாவது யூஎஸ்பி போர்ட்டு 3ல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எ பிரிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் எ லோக்கல் பிரிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம போர்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ESP 3 அப்படின்னு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து ஹேவ் எ டிஸ்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டிரைவரை எங்கே வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். 32 பிட்டா 64 பிட்டான்னு கேட்கும். விண்டோஸ் 32 பிட்னா 32 பிட் போங்க. என்னோட 64 பிட்டு, அதனால் அதை கொடுத்துட்டு இந்த OEM செட்டப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அடுத்தது ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் எந்த மாடல் வந்து சூஸ் பண்ணணும்னு கேட்கும். நான் வந்து 1800 தான் சூஸ் பண்ணணும், அதனால் அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்டரோட நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்கும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வேணாம், அதனால் நான் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட டிரைவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டு நாட் ஷேர் தான், அதனால் டு நாட் ஷேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது செட் அஸ் டிஃபால்ட் பிரிண்டரான்னு கேட்கும். ஆமாம், செட் அஸ் டிஃபால்ட் பிரிண்டரு. அடுத்தது ஃபினிஷ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.